சரி, புறநானூறு அப்படிங்கிற பேர்ல சூர்யா சார் அவங்க இந்த படத்துல நடிக்கிறதுக்கு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். போஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க. புறநானூறு அப்படிங்கிறது ஒரு ஒரு மொழிப்போர் திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பேசியிருந்தாங்க. அப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னா சூர்யா அவர்களுக்கு இந்தியில கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட வாய்ப்பு வந்தது. அது மிகப்பெரிய பட்ஜெட். அப்போ இந்தியில இந்த திரைப்படம் வரும்போது அதுக்கு முன்னால இந்த புறநானூறு திரைப்படம் வெளிவாரதாக இருந்தா அது இந்தி திரைப்படத்தை பாதிக்கும். இந்தியில இந்த திரைப்படம் ஓடுறதுல சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஜோதிகா, அவங்களுடைய தம்பி கார்த்தி எல்லாம் சொன்னதாக வெளியில எல்லாம் செய்திகள் வந்தது. என்னன்னா, இந்த மொழிப்போர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல மிக தீவிரமாக நடந்த ஒரு போராட்டம். உலக வரலாற்றிலேயே மொழிக்காக இவ்வளோ நபர்கள் இறந்திருப்பாங்களா, தங்களுடைய உயிரை மாய்த்திருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போ இவ்வளவு தீவிரமான இவ்வளவு வீரியமான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகும்போது, ஏற்கனவே இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்தியை திணிக்கும் போது இந்திக்கு எதிராக நம்ம கிளர்ந்து எழுதுறது, நம்ம மொழியை காக்கிறதுக்காக இங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நாடு முழுவதும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த நேரத்துல இப்படி இந்தியை எதிர்த்து ஒரு வீரியமாக நடந்த ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வரும்போது நிச்சயமாக அது இந்தியிலேயும் ஒரு சினிமா அந்த காலத்துல வரும்போது, அந்த காலகட்டத்தில் வரும்போது அது வர்த்தகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய